உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதலாவதாக கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். சில பேரை காலையிலே மீட் பண்ணியிருக்கலாம், ஒரு சிலர் இப்போ தான் பார்க்குறேன். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். Turn to the word of God. யோவான் 4வது அதிகாரம், John chapter 4 25 and 26. I read this. யோவான் 4 25-26 வாசிக்கிறேன். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எண்ணப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். பாருங்க, இந்த வசனத்திற்கும் கிறிஸ்து பிறப்பிற்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்குலாம் தெரியும். இது எங்க பேசப்படுகிறது, எதற்காக இது குறிப்பிடப்படுகிறது எல்லாம் தெரியும். ஆனா கிறிஸ்துவுக்கும் இந்த ஸ்திரீக்கும் மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு இதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன் இந்த வார்த்தை அவ்வளவு முக்கியத்துவமாக இருக்கிறது? இந்த கிறிஸ்துமஸ் நாளை முன்னிட்டு இந்த வார்த்தைக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் பாருங்க. அதற்கு முன்னாடி கிறிஸ்துமஸ் பாருங்க, சில பேர் கொண்டாடுறதையே சில பேர் எதிர்க்கிறாங்க. கிறிஸ்துமஸ் எல்லாம் கொண்டாடணுமா? பாருங்க, அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கிறது. இன்னும் சில பேர் எப்படி சொல்றாங்கன்னா, இந்த நாள் இல்ல கிறிஸ்துமஸ், அவரு எப்ப வேணாலும் பிறந்திருக்கலாமே, ஏன் டிசம்பர் 25 தான் கொண்டாடணுமா அப்படின்னு சில பேர் கேள்வி எழுப்புகிறார்கள். பாருங்க, ஆனா அதற்கு ஆதாரமாக பல காரியங்களையும் அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி ரீசன், இந்த மாதிரி வசனம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் சொல்றாங்க. இந்த கொண்டாட்டமே வீண் அப்படின்னும் சில கூட்டம் சொல்லுது. ஆனா நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துமஸ் கண்டிப்பாக கொண்டாடப்பட வேண்டும். அதை நான் ரொம்ப விரும்புகிறேன். பாருங்க, ஏன் கண்டிப்பாக கொண்டாடப்படணும்னா, கிறிஸ்துமஸை கொண்டாட விரும்புகிறேன். ஏனென்றால் இதுதான், இந்த சம்பவம் தான் சரித்திரத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த நான் வாசிச்சேன்ல இந்த வசனம், இந்த வசனத்தின் அடிப்படையில் இவர்கள் சொன்ன கேள்விக்கெல்லாம் பதிலை நாம் கொடுக்கலாம். பாருங்க, அமெரிக்காலலாம் இந்த டிசம்பர் 25 வந்துச்சுன்னா அவங்களாம் ஹாலிடே. பாருங்க, நவம்பர் டிசம்பர்லாம் ஹாலிடே. அவங்க என்ன பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த வசனத்தை. ஆனா அங்க பல சர்ச்சில் என்ன பண்ணாது, சர்வீஸே இருக்காது. அப்ப கிறிஸ்துவை குறித்து என்ன பண்ண முடியாது, கேள்விப்படவே முடியாது. அது இந்த கிறிஸ்து பிறந்த நாள்ல கிறிஸ்துமஸ் என்ன என்பதை என்ன பண்ண முடியாது, எடுத்து சொல்ல முடியாத ஒரு காலம் அவங்க இருக்குது. பாருங்க, அப்ப கிறிஸ்துவின் உண்மையான போதனையை மறந்து விடக்கூடாது. அதனாலதான் கிறிஸ்துமஸ் நாள்ல கிறிஸ்து எதற்காக வந்தார், கிறிஸ்துமஸ் என்றால் என்ன. பாருங்க, பல நேரங்களில் பல இதை போதிக்கிறோம். நீதிமான் என்பதை போதிக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை போதிக்கிறோம், பல இதை போதிக்கிறோம். ஆனா அந்த கிறிஸ்துமஸ் வரும்பொழுதுதான் கிறிஸ்துவை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு உண்டாகிறது. கிறிஸ்து எதற்கு வந்தாரு, கிறிஸ்துமஸ்னா எதற்காக. இன்னைக்கு பல பேர் பாருங்க, 10ஓட ஒரு பண்டிகை கிறிஸ்துமஸ் அப்படின்னு. 10ஓட ஒன்று அல்ல கிறிஸ்துமஸ். இது ஒரு யூனிக், தனித்துவம் வாய்ந்த ஒன்றுதான் கிறிஸ்துமஸ். பாருங்க, அததான் இந்த கிறிஸ்துமஸ் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த வாய்ப்பை பாருங்க நான் பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். ரொம்ப முக்கியமான ஒன்று பாருங்க, கிறிஸ்துமஸ் தான் சரித்திரத்தில் முக்கியமான ஒன்று. எப்படி சொல்றீங்க பாஸ்டர்? ஒன்றொன்றா நான் சொல்லுகிறேன். நம்முடைய வருடங்களையே பாருங்க, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று பிரிக்க முடியும். பாருங்க, இது மட்டும் இல்ல, அந்த காலத்துல ஓய்வு நாள்
7வது நாளாக இருந்து வந்தது பாருங்க. ஆனா கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததின் நிமித்தமாக இந்த முதல் நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமையானது மாற்றப்பட்டது சரித்திரத்தில். ஏன் அப்படின்னா அது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். அதே போலத்தான் இந்த நாள் முக்கியமான நாள். ஒரு கிறிஸ்து பிறந்தார், அவரை பற்றி அறிவிப்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனாலதான் கிறிஸ்துமஸ் என்பது சாதாரணமான அல்ல. கிறிஸ்துவின் பிறப்புக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. அதுல ஒன்றுதான் இன்று நாம் காண போகிறது. யோவான் 4வது அதிகாரம். யார் அந்த கிறிஸ்து? யோவான் 4வது அதிகாரம் 25-26. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அல்ல கவனிங்க, இந்த வார்த்தைக்கும் கிறிஸ்துவுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. அவங்க கிறிஸ்து வருவார், மேசியா வருவார் என்ற அறிவு இருக்குது. ஆனா மேசியா இவர்தான் என்கிற அறிவு இல்லாம இருந்துச்சு. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு இங்க வந்தாருன்னா இயேசு என்று எத்தனை பேர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும்? உங்களால் அதை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியுமா? இவர்தான் இயேசு என்று எத்தனை பேர் தெரியும்? எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? அதைத்தான் இன்று பார்க்க போகிறோம். அன்று அவர்களும் பல பேர் பாருங்க, ஏதோ கிறிஸ்துமஸ் வருது அதற்காக கிறிஸ்துமஸ் கொண்டாடணும். ஆனா உண்மையிலேயே உள்ளத்திலிருந்து இவர்தான் கிறிஸ்து சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்னு சொல்றீங்க? சொல்ல முடியுங்க அப்படின்னு சொல்றீங்க எத்தனை பேர்? இல்லைங்க கிறிஸ்துமஸ் உண்மையிலே சொல்லுங்க. இன்னைக்கு இந்த கேள்விக்கு பதிலை கொடுக்க நான் விரும்புகிறேன். ஏன்னா பல காலங்கள் எனக்கு இந்த கேள்வி இருந்துச்சு. கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், ஓகே, ஆனா கிறிஸ்து இவர்தான் என்ற உண்மையான ஒரு அறிவு. கிறிஸ்துமஸ் கரெக்டா, ஆமாங்க இதான் கிறிஸ்துமஸ், இதுதான் கிறிஸ்து இவர்தான் என்ற உண்மையான ஒரு வெளிப்பாட்டு நம்மளுக்கு இருக்கிறதா? ரெவலேஷன் சொல்றாங்க, அந்த வெளிப்பாட்டின் அறிவும் இருக்கிறதா நம்மளுக்கு? பாருங்க, அதனால தான் இவர் கேட்கும்போது சொல்றா, அறிவே எனக்கு தெரியும், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். அவர் வருவாரு, எல்லாவற்றையும் எனக்கு என்ன பண்ணுவாரு? போதித்து விளக்குவார், எனக்கு தெரியும் அப்படின்றா. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? 26 வசனம், அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். பாருங்க, மேசியா முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா மேசியா இவர்தான் என்கிற அறிவு இல்லை. மேசியாவை குறித்து தெரியும், மேசியா வருவார், எல்லாவற்றையும் போதிப்பார், எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார் அப்படின்னு தெரியும். ஆனா மேசியா இவர்தான் தெரியாது. நீங்க நிறைய பேத்துக்கு பாருங்க, வசனம் தெரியும், வார்த்தை தெரியும், ஆனா உண்மையா உள்ள உண்மையிலேயே கிறிஸ்து இவர்தான் அந்த ஒரு உணர்வு இருந்துச்சு அப்படின்னா தெரியாது. இவர்தான் கிறிஸ்து அப்படின்ற ஒரு உணர்வே இல்லை. அதனாலதான் இந்த பேக்ரவுண்ட் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்ரீக்கு தேவன் வந்து சொல்லி நின்றார் பாருங்க, அது ரொம்ப முக்கியமான காரியம். அந்த பேக்ரவுண்ட் எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட் நான் விளக்குறேன். ஏன் இந்த வார்த்தை அவளிடத்துல சொல்ல வேண்டும்? அவளுக்கும் கிறிஸ்து பேசியதற்கும் என்ன சம்பந்தம்? பாருங்க, இவ ஒரு சமாரியா ஸ்ரீ, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இயேசுவை சந்தித்தது பாருங்க, எல்லாருக்கும் தெரியும். சந்தித்தது, அவ பேசுனது, துறவண்டையில இருந்து தண்ணி கேட்டாரு, இந்த இந்த இது பாருங்க எல்லாருக்கும் தெரியும். தண்ணி கேட்கும்போது நான் எப்படி உனக்கு தண்ணி கொடுக்க முடியும்? எல்லாம் நடக்குது. ஏன் அப்படின்னா இயேசு ஒரு யூதர், இந்த சமாரியா பெண், 2 பேருக்கும் ஒரு பகை இருந்து வந்தது பாருங்க. 2 பேருக்கும் ஒரு பகை, யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் கொஞ்சம் கூட ஒத்தே வராது. 2 பேரும் எப்படின்னா ஆப்போசிட் டீம் மாதிரி பாருங்க. இவங்க வந்தா இவங்க ஒரு பக்கம் போயிருவாங்க, இவங்க தான் மேன்மை நினைக்கிறது, இவங்க நினைக்கிறது இவங்க தான் மேன்மை நினைக்கிறது. இந்த கிறிஸ்துமஸை பாருங்க, இது முதல் ஆரம்பத்திலே நமக்கு காட்டுகிறது, நீ நான் என்ற போட்டி எங்கே நிலவுகிறதோ அங்கே கிறிஸ்து இல்லை என்று அர்த்தம். எங்க இருக்குதுன்னு தெரியுமா? கிறிஸ்துமஸ் எங்க இருக்குது அப்படின்னா அன்பிலே இருக்குது. பாருங்க, 2 பேருக்கு சண்டை. இவங்க வந்தா இவங்க வர மாட்டாங்க, இவங்க வந்தா இருக்க மாட்டாங்க. ஆனா இயேசு வாலண்டியரா போறாரு. என்னைக்குமே சமாதானம் பண்ணுகிறவர்கள் வாக்கியவான்கள். சமாதானத்திலே நம்ம என்ன பண்ணணும்? முந்திக் கொள்ள வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. அப்ப இயேசு அதற்கு முன்னோடியாகவே இருந்தார், கிறிஸ்து முன்னோடியாக இருந்தார். பாருங்க, இவங்க 2 பேருக்கும் பிடிக்காத ஒன்று, ஒரு பகை போல இருந்தது.
அவ கேட்கிறா. அதனாலதான் அந்த இதுக்கு கேட்கிறா, என்னிடம் ஏன் தண்ணீர் கேட்கிறா என்று அவ கேட்கிறா. இன்னொன்று போட்டிருக்கு, தண்ணீர் நித்திய காலமாய் குடிக்கலாம். ஆனா சொல்றாரு, நான் கொடுக்கும் தண்ணீரோ ஜீவ நீரூற்று என்று அங்க சொல்றது பார்க்கலாம். அந்த வசனத்துல நீங்க வாசிச்சா நம்ம இதை தான் பாயிண்ட் பண்ண போறோம். சொல்றேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாருங்க. அவர் சொல்லிக்கிட்டே வரும்போது டக்குன்னு பாயிண்ட பிடிச்சிட்டாரு. உனக்கு உன் புருஷனை போய் கூட்டிட்டு வா அப்படின்றாரு. அவன் என்ன சொல்றா, எனக்கு இது வரைக்கும் 5 புருஷங்க இருந்தாங்க, இப்ப 6வது ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது திருமண வாழ்க்கையின் தோல்வியை பாருங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எடுத்து காட்டுறார். அவகிட்ட ஒரு நித்தியமான ஒரு சமாதானம், சந்தோஷம் எதுவுமே அங்க இல்லை பாருங்க. ஆனா இயேசு அதை சுட்டி காண்பித்த மாத்திரத்துல அவளுக்குள்ள ஒரு பயம் உண்டாகுது. இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும்? ஒரு தீர்க்கதரிசி கூட இவ்வளவு கரெக்டா துல்லியமா சொல்ல முடியாது. இவர் பாருங்க கரெக்டா துல்லியமா சொல்லிக்கொண்டே வருகிறார். இது நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, இது இங்க இதாச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு வரும் பொழுதுதான் இந்த சமாரிய ஸ்ரீ இந்த வார்த்தை சொல்லுகிறார். மேசியா எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாரு, எது தவறுன்னுவாரு, எது சரின்னுவாரு, எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு பாருங்க. பழைய காரியங்களை எடுத்து சொல்லுவதில் அவ பாருங்க தவிர்க்க விரும்புறா. அவ என்னதான் அவருடைய ஒரு குறைய தேவன் சொல்லி நீ இதுல திருந்தணும் அப்படின்னாலும் அவ என்ன பண்ண மாட்டேங்கிறா, ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறா. அதனால சொல்றா, எங்களுக்கு மேசியா சொல்லட்டும், அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றோம், அதை ரிசீவ் பண்றோம், அதை அங்கீகரிக்கிறோம், அதற்கு ஏற்ப நடந்து கொள்ளுகிறோம். அதுக்கு அடுத்துதான் இந்த வார்த்தைகள் அவளை பேசுகிறா பாருங்க. யோவான் 4:25 அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எண்ணப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவே, அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு என்ன ஆச்சு. இந்த இதில் ஒரு சில பாடங்களை இன்னைக்கு நம்ம பார்ப்போம் பாருங்க. கிறிஸ்து யார் என்பது இந்த உலகம் பார்க்க தவறிவிட்டது. கிறிஸ்து தெரியும், ஆனா கிறிஸ்து எப்பேற்பட்டவர் என்பது உள்ளத்துல தெரியாம இருக்கு பாருங்க. கிறிஸ்து முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஆனா கிறிஸ்துவை இவளால என்ன பண்ண முடியல, ஐடென்டிபிகேஷன் பண்ண முடியல பாருங்க. உலகமே அதை அறியாத காரியமா இருக்கு. உலகமே இது பாருங்க இன்னைக்கு வரைக்கும் அறியல, ஒண்ணுமே புரியாது. இன்று எல்லா மக்களுடைய நிலையும் இதுவாகவே இருக்கிறது. கிறிஸ்துவை குறித்து ஒரு அறிவில்லை, கிறிஸ்து எப்பேற்பட்ட என்பதை ஒரு ஞான வெளிப்பாடு இல்லாமல் இருந்த காலங்கள். ஆனா இந்த சமாரியாவும் யூதர்களும் எப்படி இருந்தார்கள் என்பதை காண்பிக்கிறேன். இது போல இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடாது பாருங்க. ஒரு தெள்ள தெளிவாக கிறிஸ்துமஸை கொண்டாட வேண்டும் பாருங்க. சமாரியர்கள் வேதத்துல முதல் 5 புத்தகங்கள் மட்டுமே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இருந்துச்சு. நல்லா கவனிங்க. இந்த 5 புத்தகங்கள்ல இருந்து என்ன பண்ணலாம், மேசியாவை கற்றுக்கொள்ளலாம். எப்பேற்பட்டவர், அவர் எதற்காக வந்தார், என்னத்தை பண்ணார் பாருங்க. 5 புஸ்தகங்களை வச்சு ஆதியாகமம், யாத்ராகமம், என்னாகமம், லேவியராகமம், உபாகமம், இந்த 5 புஸ்தகங்களை வைத்து மேசியா எப்பேற்பட்டவர் என்பதை அவர்கள் சமாரியர்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பதை இங்க சமாரியர்கள் அதை புரிந்து கொள்வாங்க. ஆனா யூதர்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களை கொண்டு எல்லாவற்றையும் அவர்கள் படித்தாங்க. சங்கீதத்தின் புஸ்தகம், தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம், தொடக்க புஸ்தகம், எல்லாவற்றையும் அவர்களுக்கு இருந்தது. ஆனா யூதர்கள் சமாரியர்கள் 2 பேருமே அறிந்து வைத்திருந்தார்கள். மேசியா எப்பேற்பட்டவர், எப்படி வருவார், என்ன செய்வார் என்பது உங்களுக்கு இன்னைக்கு தெரியும். எப்படிப்பட்டவர், என்னத்தை செய்தார், எல்லாவற்றையும் எப்படியெல்லாம் நமக்காக செய்து முடித்திருக்கிறார் தெரியும். ஆனா அந்த செய்ததை அறிவு நம்மளுக்கு இருக்குதா? கிறிஸ்து எதற்காக வந்தார் என்ற ரொம்ப முக்கியம் பாருங்க. அவர் எதற்கு வந்தார் அதைத்தான் இங்க அவர் சுட்டி காண்பிக்க விரும்புகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு அந்த வேத வசனம் 2 ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, இவகிட்ட பேசின வசனம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டங்கள் அப்படின்றாங்க. அந்த காலகட்டங்கள் நன்று அறிந்திருந்தார்கள். எல்லா வசனமும் தெரியும். சில பேர் சொல்லுவாங்க, இந்த வசனம் இந்த பைபிள் எல்லாம் 15 தடவை படிச்சியா, அடியேன் 21 தடவை படிச்சுட்டு 22வது தடவை போறேன். இவர்களும் அப்படிதான் இருந்தாங்க. ஆனா தேவனை குறித்த ஒரு சரியான ஒரு வெளிப்பாட்டின் அறிவு இல்லாம இருந்துச்சு பாருங்க. இவர்கள் வாசித்தார்கள்,
மெமரி பண்ணாங்க, அதை மனசுல அப்படியே தங்க வச்சாங்க பாருங்க. தெரிந்து வைத்திருந்தார்கள், மேசியாவை அவர்கள் அறிந்து கொள்ள முடியல. எல்லாம் தெரியும், மெமரி சங்கீதத்தை படிக்க சொன்னா அப்படியே ஒப்பிப்பாங்க, நல்லா வாசிச்சவங்க தான். ஆனா மேசியாவை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருந்த காலகட்டம். அதனாலதான் இயேசு சொன்னார் அவங்கள பார்த்து, வேத வாக்கியங்களை அறிந்திருக்கிறீர்களே, அதை எண்ணி பாருங்கள், அவைகள் என்னை குறித்து பேசுகிறதே. ஏன் இந்த வார்த்தையை திரும்ப சொல்லணும்? ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஆனா உள்ளத்துல மேசியா இவர்தான் என்ற அறிவு இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு கிறிஸ்துமஸ் நல்லா கொண்டாட தெரியும்? பிரியாணி சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டேன் எல்லாம். சில பேர் தூக்கத்தின் உச்சக்கட்டத்தில் போகிறதுக்குள்ள அப்படியே இயேசுவே எனக்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் மொழிப்பை தாங்கன்னு கேட்டுக்கோங்க. நல்லா பிரியாணி சாப்பிட்டுக்கலாம், கேக் சாப்பிட்டுருக்கலாம், நல்லது. ஆனால் மேசியாவை குறித்த ஒரு அறிவு உள்ள இருந்துச்சுன்னா உள்ளம் அனல் மூட்டி எழும்ப ஆரம்பிக்கும். அதனால தான் இயேசு சொன்னாரு, என்னை குறித்து பேசுகிறதே. எப்பா நீ வசனத்தை படிச்சிருக்கிற, எல்லாம் தெரியும், கிறிஸ்துமஸை கொண்டாடுற, ஆனா கிறிஸ்து எப்பேற்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஏதோ ஒரு கோளாறு அங்க நடந்தது. இவளுக்கு தெரியும் கிறிஸ்து வருவார்னு தெரியும், கிறிஸ்து போதிப்பார்ன்றது எல்லாமே தெரியும். ஆனா இவர்தான் கிறிஸ்து என்பது ஞான வெளிச்சம் இல்லை பாருங்க. அப்ப வேத வாதகர்கள், பரிசேயர்கள், சதிசேயர்கள் அவர்களும் அறிந்து கொள்ள முடியவில்லை அந்த காலகட்டங்கள்ல. அறிவு இருந்தும் அடையாளம் காண தவறினார்கள். இயேசுவை குறித்த ஒரு அடையாளம் அவர்களுக்கு காணாமல் போச்சு. யூதர்கள் ஏன் தவறினார்கள்? உலகம் ஏன் என்று தவறுகிறது என்று கண்டுபிடிக்கலாமா? வேதத்தின் ஆராய்ச்சியிலிருந்து கண்டுபிடிக்கலாம். உலகம் ஏன் தவறுது? கிறிஸ்துவை குறித்து அறிகின்ற அறிவுல ஏன் தவறுது? யூதர்கள் ஏன் அன்னைக்கு தவறினார்கள்? அப்ப யூதர்கள் அரசியல் தலைவர்களை எதிர்பார்த்தார்கள். அன்னைக்கு ஏன் மேசியா அவர்கள் அக்செப்ட் பண்ணல அப்படின்னா, அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, யூதர்கள் அரசியல் தலைவராக இயேசு வருவார், ஒரு ராணுவ வீரராக வருவார், ஒரு அரசியல் தலைவராக வருவார், அதனால் பெரிய இடத்தில் பிறப்பார் என்று எதிர்பார்த்தார்கள் அவர்கள் யூதர்கள். ஆனா இயேசு எங்க பிறந்தாரு? நான் சொல்றதுக்கு அப்படியே பைபிள்ல விளக்கம் காமிச்சுட்டே வரேன் பாருங்க. அப்ப இவங்க என்னது தப்பு? கிறிஸ்து நிறைய பேர் சொல்றாங்க, எங்க போய் மாட்டு கொட்டையிலேயே அவர் பிறக்கணும், ஒண்ணுமே இல்லாம பிறந்துட்டாரே, அவருக்கு ஒரு ஏழ்மை கோல் எடுத்து ஒரு ஏழைங்க அப்படின்றாங்க. இல்ல, வேத வசனங்களை நன்கு அறிந்திருந்தால் எல்லாவற்றையும் நன்காய் புரிந்து முடியும். ஆனா யூதர்களுடைய கணக்கு என்னன்னா, அவங்கள மாதிரி நினைக்கிறாங்க, ஒரு ராணுவ வீரனா ஒரு அரசியல்வாதியா பிறப்பாரு, அதனால எங்க பிறப்பாரு? பெரிய இடத்துல பிறப்பார் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனா இயேசு வரும் பொழுது தூதரானவர் மேசியா பிறந்திருக்கிறார், எங்க பிறந்திருக்கிறார் நான் அறிவிச்சா, சத்தத்தில் இடம் இல்லாத காரணத்தினால் எங்க பிறந்திருக்கிறாரு? ஒரு மாட்டு தொழுவத்துல பிறந்திருக்கிறார். இது பேரதிர்ச்சியை காண்பித்தது. அப்ப இவர்தான் மேசியா என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய திங்கிங் எப்படி இருந்துச்சு? ஒரு மிலிட்டரி மேனாகவோ இல்ல ஒரு பொலிட்டீஷியனாகவோ இவர் வருவார், ஏன்னா இவர் ஆளக்கூடிய ஒரு தலைவர், தேவன், சர்வ லோகத்துக்கும் சுதந்திரக்காரர். இவர் பிறக்கும் போது சாதாரண ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறக்க முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியவில்லை யூதர்களால். பாருங்க, மரியாவும் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படி ஆகும்? அவ கேட்கிறான், உலகத்தையே சிருஷ்டித்த இவர் எப்படி வருவார்? அடையாளம் காணவில்லை, இவருக்கும் தெரியல. பாருங்க, அழகா கவனிங்க, இதெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது பைபிள்ல. இவங்கெல்லாம் ஏன்னு கேட்டாங்க. இன்னைக்கு நீங்களும் ஏன்னு கேட்கலாம் சில கேள்விகள். ஏன் இப்படி வந்தாரு, ஏன் இப்படி பிறந்தாரு, எதுக்காக இங்க இருந்தாருன்னு கேள்வி கேட்கலாம். கேள்விக்கு பதில் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருக்குது. ஆனா இவர்கள் அறிய தவறிவிட்டார்கள். எண்ணங்கள் அந்த கண் திறக்கப்படாத காரணத்தினால இவங்களும் கேள்வி கேட்கிறான், மரியாளும் கேள்வி கேட்கிறான். எதுக்காக, எப்படி ஆகும், எப்படி இது நடக்கணும், மரியா கேள்வி கேட்கிறான். அவளுக்கு ஒரு டவுட். இவங்களாம் யூதர்கள். இங்க பாருங்க, அப்ப பிறந்தார், வளர்ந்தார், அற்புதங்களையும் செய்தார். பிறந்துட்டாரா? வளர்ந்தாரா? அற்புதம் செஞ்சாரா? அடையாளங்கள் நடந்துச்சா? மிராக்கிள் உண்டாச்சா? அநேகரை ஹீல் பண்ணாரா? எல்லாவற்றையும் செஞ்சார். ஆனாலும் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த ஜனங்களால்.
வயதில் வாசிக்கிறீங்களா? சில பேர் புறம்பே தள்ளுறாங்க, சில பேர் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றாங்க. இவன் தட்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் சிறுவன், இவன் நமக்கு எப்படி போதிக்க வேண்டும்? அவர் போதிக்கிறார், அருமையா போதிக்கிறாரு. நிறைய ஞான அறிஞர்கள் கூட இவன் எங்கிருந்து வந்தவன், யார் இவனுக்கு இப்பேற்பட்ட ஞானத்தை கொடுத்ததுன்னு ஆச்சரியப்படுறாங்க. அந்த ஆச்சரியத்திலையும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, இப்ப இங்கேயும் இந்த காலகட்டத்தில் உலக மக்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்றத அங்கேயே பார்க்கலாம், வேதத்தில் அப்பயே பார்க்கலாம். அதனாலதான் இன்னைக்கும் கேள்வியோடு நின்று கொண்டிருக்கிறது கிறிஸ்துமஸ். ஏன் வந்தார், எதுக்கு வந்தார், ஏன் எங்க பிறந்தார், ஏன் அங்க பிறக்கல? இந்த யூதர்கள் போலவே யோசிக்கிற மைண்டு மக்களுக்கு இருக்கிறது. ஏன் வாசித்தார்களா? வாசித்தார்கள். அதனாலதான் இவ கேட்கிறான், மேசியா வருவான்னு தெரியும், மேசியா பிறப்பான்னு தெரியும், மேசியா சொல்லி கொடுப்பாருன்னு தெரியும். ஆனாலும் இயேசு முன்னாடி நிற்கிறாரு, ஆனா இவர்தான் மேசியா என்பதை கண்டுகொள்ள முடியவில்லை. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இவர்தான் கிறிஸ்துவா, இவர்தான் உண்மையான இரட்சகரா? இன்னைக்கு நீங்க கேள்வி கேட்கலாம், இவர்தான் கிறிஸ்துவா, இவரை ஃபாலோ பண்ண நாங்க நல்லா இருப்போமா? அன்னைக்கு அவர்களும் அதே கேள்வியத்தான இருந்தாங்க. பாருங்க, ஒரு எண்ணங்கள்ல எத்தனையோ கோடி தெய்வங்கள் இருக்கும் பொழுது இவர்தான் தெய்வம், அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன். யாராவது உண்மையை சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன். பாருங்க, சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்களால். அப்ப வார்த்தையை நம்பி அதை பிலீவ் பண்ண முடியல அவர்களால, ஒரு நம்பிக்கையை கொள்ள முடியல அவங்களால, அதை முக்கியத்துவம் கொடுக்க முடியல அவங்களால. கிறிஸ்தவர்களும் அதே போலவே தான் இருக்கிறாங்க. பாருங்க, ஒரு நம்பிக்கை வைக்க முடியல, பிலீவ் பண்ண முடியல சில நேரங்கள்ல. ஆனா நான் சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க, மேசியா பிறந்தாரா? பிறந்தார். இவளுக்கு தெரியுமா? தெரியும். மேசியா பிறப்பாரு, எங்களுக்கு சொல்லுவாருன்னு தெரியும். அதனால தான் இந்த வசனத்தை சொல்லுது, எங்களுக்கு அவர் போதிப்பாருன்னு. பேக்ரவுண்ட் பாருங்க. ஆனா யூதர்கள் வேற மாதிரி நினைச்சாங்க, சமாரியர்கள் வேற மாதிரி நினைச்சாங்க. ஆளாளுக்கு ஏதோ ஒரு திங்கிங் உள்ள ஓடுது, எப்படி வருவாரு, பெரிய ஆளா இருப்பாரு, என்னென்னமோ. ஆனா மீகா தீர்க்கதரிசி, வேதத்துல இருந்து நான் சொல்றேன், இவங்க வேதத்தை படிச்சவங்க தான். யாரு? சமாரியர்களும் படிச்சவங்க, யூதர்களும் படிச்சவங்க. அவங்களுக்கும் வேத புஸ்தகம் இருந்துச்சு. ஆனா மீகா தீர்க்கதரிசி சரியாக சொல்லுகிறது, பெத்லகேம் என்னும் சிறிய ஊரில் பிறப்பார் என்று எழுதி இருக்கிறது. பட் அது யூதர்கள் எப்படி யோசிச்சாங்க? தலைவரா பிறப்பாரு, என்ன மாதிரி யோசிச்சாங்க? வேதத்துல எழுதி இருக்கிறது என்ன மாதிரி? உங்க கண்கள் திறக்கப்படுவதாக. அதனாலதான் ஆவியானவருடைய துணை இன்னைக்கு வேணும் பாருங்க. ஒரு மீகா, ஒரு சின்ன தீர்க்கதரிசி, அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இதை அவர்கள் படித்தார்கள், அறிந்தும் இருக்கிறார்கள். பெத்லகேமில் பிறப்பார் என்ற ஆதாரத்துடன் இருக்கிறது. அந்த ஆதாரமும் இருந்தும் இவர்கள் தேடினது எங்கே? ஒரு அரசியல்வாதியாகவோ இல்ல பெரிய ராணுவ வீரராகவோ பெரிய தலைவராகவோ இருக்க வேண்டும் தேடினார்கள். ஆனா வேத வசனம் சரியாக சொல்லுகிறது, யூதர்கள் அதை மாறி வேறு விதமாக யோசிக்கிறாங்க. ஏற்கனவே வேதவசனம் கொடுத்துப்பட்டு விட்டது. அப்ப வேதம் கையில் இருக்கிறது, எருசலேமில் பிறப்பார் என்றும் எதிர்பார்க்கிறார்கள். வேதத்தை சரியாக வாசிக்கவில்லை, அவருக்கு தெரியல. மீகா சரியா துல்லியமா போட்டிருக்காரு, பெத்லகேம் என்னும் சின்ன ஊர்ல பிறப்பாரு. எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? பெத்லகேம் என்னும் சிறிய ஊரில் அவர் பிறப்பார், அங்க போய் பாருங்க அப்படின்னு. ஆனா இவங்க யோசிக்கிறது எல்லாமே திங்கிங் வேற. அதனாலதான் இன்னைக்கு சரியான டிசிஷன் எடுக்கணுமா, இந்த வேத வசனத்தை கொண்டு சரியான டிசிஷன் எடுக்க முயற்சி செய்யும். நீ நம்மளா யோசிக்கிறது வேற, ஆனா தேவன் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை பார்க்கக்கூடியது வேத வசனத்துல தான். இவ யோசிக்கிறா பாருங்க, என்னென்னமோ யோசிக்கிறான், வருவாரு, எப்படி இருப்பார், இவருடைய கற்பனை எட்டி பிடிக்காத அளவுக்கு இருக்குது. ஆனா வசனங்கள் தெளிவா இருக்கு. இன்னைக்கு வசனம் தெளிவா தான் இருக்குது பாருங்க. வேதத்தை சரியாக வாசிக்கவில்லை, தெரியவில்லை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்களா? அப்ப இவன் கேட்ட கேள்வி, இவ உண்மையா பைபிள் கரெக்டா படிச்சிருந்தாருன்னா இவர் தான் மேசியா என்பதை அறிந்திருப்பான். இந்த கேள்வி கேட்டுக்கவே மாட்டான் முன்னாடி. பாருங்க, இயேசு சொன்னார், அதனாலதான் என்ன வேணும் அப்படின்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32 விதமாய் சொல்லுகிறது. ஜான் chapter 8:32. இந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, சத்தியம் தான் விடுதலையாக்குமே அன்றி
வேற எதுவும் நம்மளை விடுதலையாக்க முடியாது. அப்ப இன்னும் இது சத்தியம், இது ஒரு சத்தியம். வேதம் சரியாக சொல்லுகிறது. ஏசாயா, இன்னொன்னு கவனிங்க, ஏசாயாவுல இந்த வசனம் போட்டிருக்குது, அவர் கன்னியின் வயிற்றில் பிறப்பார். இதுவும் எழுதப்பட்டு நோட் பண்ணப்பட்டிருக்குது. இவர்களும் படித்தார்கள், இவர்களும் அதை வாசித்தார்கள், ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்களால பாருங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படி அவ மரியா படிச்சிருக்கலாம், மரியாளும் படிச்சா, ஆனா அவன் ஏன் கேள்வி கேட்டா, ஓ இந்த மேசியா பிறக்கிறது என்னுடைய வயிற்றிலா, ரிசீவ் பண்ணிருக்கலாம். ஆனா மரியாளும் எதற்கு அஞ்சினால், இவர் என் வயிற்றில பிறப்பாரா, ஒரு சந்தேகம் எழுப்புகிறது திரும்ப. அதனாலதான் வேத வசனத்தை ஆராய்ந்து படிக்க வேண்டும். தானியேலில் போட்டிருக்கிறது, எங்கு பிறப்பார் என்பதையும் எழுதப்பட்டிருக்கிறது தானியேல்ல. பட் மேசியாவை குறித்து அறிந்து சரியான ஒரு அறிவு இல்லாம போயிடுச்சு பாருங்க. அந்த காலகட்டங்கள் வசனம் தெளிவா இருக்குது, இவங்க யோசிச்சது வேற மாதிரி இருக்குது. அப்ப பரிசேயர்கள் என்ன வேணாலும் மதத்தினாலும் எதை எப்படி செய்வது என்பதில் ஊறி போய் இருந்தாங்க பாருங்க. அவங்க நான் சொல்றதை செய்யணும், இந்த கட்டளையை ஃபாலோ பண்ணணும், இந்த கட்டளை கிட்டத்தட்ட 6000 கட்டளைகளை சேர்த்து வைத்து இது இப்படித்தான் என்பதை சொல்லி 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 பாருங்க சத்தியத்தில் வளர விடாமல் செய்தார்கள். அதனாலதான் அவங்களுக்கு தெரியும், இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் கிறிஸ்து பிறந்தார் தெரியும், ஆனா கிறிஸ்து பிறப்புக்கு எப்படியெல்லாம் ஆதாரமாய் அன்றே கொடுக்கப்பட்டது என்று இன்னைக்கும் ஆதாரம் இதுல இருக்குது. இந்த ஆதாரத்தை நாம் தான் வாசிக்க வேண்டும், ரிசீவ் பண்ண வேண்டும். இதை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்ப பாருங்க, இன்னும் இந்த உலகம் அப்படித்தான் இருக்கிறது. கிறிஸ்துவை குறித்து ஒன்றும் தெரியாத நிலை. கிறிஸ்துனா யாரு, எப்பேற்பட்டவர். அத பாருங்க, கன்னியின் பிறப்பு, அப்புறம் ஒரு அற்புதம் நடத்துறாரு, சுகம் அளிக்கிறாரு, உயிரோட எழுந்தாரு, எல்லாமே நடந்துச்சு. ஆனா இவர்களால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு உங்களால சில காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியுதா? இவர் தான் கிறிஸ்துவா, இவர் தான் உண்மையிலே மேசியா பிறந்தாரா, இவர் தான் என்னை மீட்கக்கூடிய இரட்சகரா அப்படின்னு சில கேள்வியோட இருக்கிறீங்களா? இந்த கேள்விக்கு பதில் கிறிஸ்துமஸ் தான். கிறிஸ்துமஸ் என்றால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய தேவன் மனுஷனாக இந்த உலகத்திலே அவதரித்தார். ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்தார், சொன்ன மாதிரியே பிறந்தார். பெத்லகேம் என்னும் சிறிய ஊரில் பாருங்க, அந்த இடத்தில் அவர் பிறந்து வேதம் பாருங்க உண்மை என்பதை நிரூபித்து காண்பித்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், அதான் பாருங்க பழைய புராண கதைகள், the storyல எப்படி ஆரம்பிக்கும், a long ago, once upon a time அப்படின்னு ஸ்டோரி எப்போ ஆரம்பிக்கும், அந்த ரியல் எப்படி இருக்கும்னா துல்லியமாக இருக்கும் பாருங்க. அன்னைக்கு அவர்கள் எப்படி செஞ்சாங்க அப்படின்னா, புறநானூறு வேற கதைகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு காலத்துல ஒரு இடத்துல இந்த பிளேஸ்ல அப்படின்னு. ஆனா இயேசு பிறப்பதை பைபிள் தெளிவாக, இயேசு பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தீர்க்கதரிசி எழுதின மாதிரியே பிறக்கிறாரு. பெத்லகேம் என்னும் சிறிய ஊரில் எழுதின மாதிரியே கர்த்தர் பிறக்கிறாரு. அவர் வேதம் போட்டிருக்குது, கன்னியின் வயிற்றில் பிறப்பார். கன்னியின் வயிற்றில் சரியாக பிறந்தார். அவர் இத்தனை நாள் அங்க இருப்பார், தன்னுடைய 30வது வயதுல ஊழியம் பண்ணுவார். அதே மாதிரி ஊழியம் பண்ணார் பாருங்க. எங்க இப்படி எல்லாம் நடக்கும்? கட்டுக்கதை அல்ல வேத வசனங்கள். வேத வசனம் உண்மை. எப்போதாவது ஒரு காலத்துல ஒரு இடத்துல சரியான இடத்தை என்னைக்குமே கொடுக்காததான் கதை, அதுதான் கட்டுக்கதை. ஆனா சரியான இடத்தை குறித்து சொன்ன மாதிரியே தேவன் பிறந்து சொன்ன மாதிரியே எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்றால் இது கட்டுக்கதை அல்ல, இது ஒரு சரித்திரம். ஆமென். சரித்திரத்தை ரெண்டாக பிரித்து காண்பித்தார். அதனாலதான் கிமு கிபி என்று சொல்லுகிறோம். அதனாலதான் நம்ம படிக்கும்போது வரலாறுல கூட எப்படி படிக்கிறோம், கிறிஸ்துவுக்கு முன் ஏன் வைக்கல, வேற எதுவும் வைக்க முடியாது, கிறிஸ்து தான் சரித்திரத்தை ரெண்டாக பிரித்து காண்பித்தார். ரெண்டாவது காரணம் என்னன்னா, எழுத்தின்படி குருடராய் இருந்தார்கள். பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது,
ஆனா இந்த உலகத்தின் பிசாசானவன் என்ன பண்ணா, அவருடைய கண்களை குருடாக்கினான் என்று வேதம் போதிக்கிறது. அப்ப தேவன் வந்து இவர்களுக்கு பெரிய வழியை ஆயத்தம் பண்ணி பாவத்தில் இருந்தோம், ரோகத்தில் இருந்தோம், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்க வருவார் என்பதை அறிந்திருந்தார்கள். ஆனால் இவர்தான் கிறிஸ்து என்பதை அறியாமல் போயிட்டாங்க. அதனாலதான் பவுல் ஒரு வசனத்தை குறிப்பிடுகிறார். முக்கியமான வசனம் பாருங்க, 1 கொரிந்தியர் chapter 2, 1 Corinthians chapter 2 verse 6 and 7. I read this. வாசிக்கிறேன். 6-7 வசனத்தை வாசிக்கிறேன். அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல. நான் சொன்னேன், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல. இந்த இதையே வச்சுக்கிட்டு இந்த உலகத்தின் காரியங்களை திங்க் பண்ற ஞானம் அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. இவங்க ஒரு எதிர்பார்க்கிற மாதிரி ஞானம் கிடையாது, இவங்க யோசிக்கிற மாதிரி திங்கிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. நாங்க பேசுகிறது என்ன அப்படின்னா 26:7 பாருங்க. உலக தோற்றத்திற்கு முன்பே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அப்ப அறிந்திருந்தார்கள் என்றால் கிறிஸ்துவை சிலுவையில் அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, அறைந்திருக்க மாட்டாங்க. இவர்தான் மேசியானா அவங்களுக்கு புரியவே இல்லை. பாருங்க, மேசியா இப்படி இருப்பாரா? வேதம் தெளிவா இருக்கிறது. நான் மறுபடியும் சொல்றேன், வேதம் தெளிவா இருக்கிறது. வேதத்தை படித்தார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நடந்திருக்கிறது. வேதம் எழுதப்பட்டிருக்கிறது, வேதத்தை படித்தார்கள், ஆனால் வேதத்தின் படி நம்பல. இன்னைக்கு எத்தனை பேர் வந்து கை வலிக்குதியா, கால் வலிக்குதியா, நல்லா போதிப்போம், இயேசுவின் தடுப்புகளால் சுகமானார்கள் இருக்கும், கைட்டு செய் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். ஆனா திரும்ப வந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு இங்க லைட்டா இழுக்குதுங்க. வேதவசனம் தெளிவா தான் இருக்குது, திரும்ப திரும்ப அதை என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது. அதனாலதான் உலகம் கேட்கிற ஞானம் அல்ல, கர்த்தருடைய வெளிப்படுத்தின ஞானத்தை பவுல் பேசுகிறார். அப்ப ஏற்கனவே எழுதப்பட்ட வார்த்தையை பாருங்க அப்படின்றார். பாருங்க, அப்ப கிறிஸ்துமஸ் நாள்ல இதை கவனிக்கணும். பாருங்க, அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். இப்படிலாம் தெரிஞ்சது சிலுவையில் அறைந்திருக்க மாட்டாங்க. அதான் பவுல் இன்னொரு வசனம் சொல்றார், 2:9 வசனத்தை பாருங்க, முக்கியமானது. எல்லாம் பாருங்க, படிங்க. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் கண்ணு பார்க்கல, காது கேட்கல, மனுஷனுடைய இருதயத்துல தோன்றவும் இல்லை. இதெல்லாம் எப்படி புரிந்து கொள்வது? ஐயா, கண்ணு பார்க்கல, காது கேட்கல, மனுஷனுடைய இருதயத்துல தோன்றல, அப்ப எப்படி இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது? யாரு இதை புரிய வைக்க முடியும்? யாரு வந்து புரிய வைப்பா? இன்னைக்கு பவுல் ஆன்சர் அங்கே கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 2:10, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். என்ன மாதிரி வசனம் பாருங்க. இன்னைக்கு மறைவான காரியம் நமக்கு ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதனாலதான் மத்தேயு ஒரு வசனம், மத்தேயு 11 சொல்லுங்களேன், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25 பாருங்க. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். 26, ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுள்ளத்துக்கு பிரியமாயிருந்தது. 27 சேர்வாசிங்க, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான், குமாரனும் குமாரன் எவனுக்கும் அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை. அப்ப குமாரன் வெளிப்படுத்தினால் அவர்கள் அறிந்து கொள்வார். ரைட்டா? இப்ப இவங்களுக்கு எதுவுமே தெரியல, எதுவுமே புரியல இவங்களுக்கு வந்து. அதனாலதான் இந்த வசனம்,
எங்களுக்கு மேசியா வந்து சொல்லுவாருன்னு இந்த வசனத்தையே பிடிச்சாங்க. மேசியா இங்க பிறப்பார்னு அதுவும் வசனத்தை தெரிஞ்சிருக்குது. ஆனா அவர் வந்து சொல்லணும். அதனாலதான் இன்னைக்கு அவர் வராரு. கரெக்டா எங்க வராரு? அவர் இருக்கிற சமயத்துல தேவன் வந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். இது ஒரு பேக்ரவுண்ட் பாருங்க. மேசியா பிறந்திருக்கிறார் என்பது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. இப்ப இவர் வந்து தான் வெளிப்படுத்தணும். அப்ப இப்பொழுது புரிகிறதா ஏன் அவர் வந்து வெளிப்படுத்தினார் என்று அவளுக்கு. அப்ப குமாரன் வெளிப்படுத்தினாதான் இயேசுவை குறித்து நம்ம என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அப்ப அவர்கள் அதை அடையாளமாக காண முடியவில்லை. அவருடையதாய் பாருங்க எதுவுமே அவர்களுக்கு தெரியாத மாதிரி இருந்தது. அப்ப இயேசுவை புரிந்து கொண்டவர்களை வேதத்துல நிறைய இடத்துல பார்க்கலாம். இயேசு சொல்லி அவர்களுக்கு வெளிப்பாடா மாறினதை நிறைய பார்க்கலாம். வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இதுதான் சத்தியம் பாருங்க. அப்ப ஒன்னு சொல்லி குமாரன் சொல்லி வெளிப்படுத்தினது தான் சத்தியம். குமாரன் சொல்லாம வெளிப்படுத்துறது எதுவுமே சத்தியமாகாது. அதனால இன்னைக்கு அநேக போன தடவை மெசேஜ்ல தான் சொன்னேன், அது முக்கியமாக அதை எடுத்தேன். இந்த உலகத்துல வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேகர் கள்ள தீர்க்கதரிசிகளா இருக்கிறார்கள். கிறிஸ்துமஸை கொண்டாடக்கூடாது, கிறிஸ்துவ இது கிடையாது, அது கிடையாது, பாருங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனா வேத வசனம் என்ன சொல்லுகிறது? அதனாலதான் வேத வசனத்தை கவனிக்கணும். பாருங்க நிறைய காரியங்களை நாம் பார்க்கலாம். இயேசு வெளிப்படுத்தி அவர்களுக்கு வெளிப்படுத்தின காரியம் ஒரு முக்கியமான ஒரு சாப்டர் இருக்கிறது. லூக் சாப்டர் 2 எல்லாம் எடுத்துக்கோங்க. லூக்கா 2வது அதிகாரம் நீங்க அதுல படிக்கலாம். அநேகருக்கு தேவன் வெளிப்படுத்துறாரு, தன்னை யார் என்பதை வெளிப்படுத்துறாரு. அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். ஏன்னா இயேசு வெளிப்படுத்திதான் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க முதலாவது யாருக்கு அவர் வெளிப்படுத்துறார்? லூக்கா 2ல மேய்ப்பர்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். ஏற்கனவே தெரியும், இந்த வசனங்கள் எடுத்திருக்கேன். தேவதூதன் அவர் நோக்கி பயப்படாதிருங்கள். ஏற்கனவே இந்த கிறிஸ்துமஸ் மெசேஜ் ஒட்டி நான் கொடுத்தேன். டிசம்பர் ஆரம்பிக்க கூடாது. இந்த பயப்படாதவர்களுக்கு அர்த்தம் என்னன்னு அதில் சொல்லியிருக்கேன். அப்ப இவரும் அதைத்தான் வெளிப்படுத்துகிறாரு. தேவ தூதன் பாருங்க, அவன் தோன்றி கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று வெளிப்படுத்துறாரு. அப்ப 15வது வசனத்தை கவனிங்களேன். தேவ தூதர் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி போனார்கள். அப்ப கர்த்தரால ஒரு காரியம் நமக்கு வெளிப்படுத்தவில்லை என்றால் நமக்கு என்ன பண்ணாது? தெரியாது. அப்ப கர்த்தர் தான் என்ன பண்ண வேண்டும்? வெளிப்படுத்த வேண்டும். அப்ப அவர்களுக்கு அன்னைக்கு வெளிப்படுத்தினார் கர்த்தர் இன்னார் என்பதை. அவர்கள் அதை புரிந்து கொண்டார்கள். 2வது பாருங்க 25, 26, 27, 28 வசனம் பாருங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனுமாய் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாய் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர், பாருங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அதனாலதான் லீடிங் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுதுதான் சரியானவற்றை போதிக்கிறார். பாருங்க 26, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு எங்க வந்திருந்தானா? ஆவியின் கர்த்தர் வழி நடத்துறார் பாருங்க. ஏவப்பட்டு வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கையில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறேன். என்ன மாதிரி இது பாருங்க. அப்ப சாதாரண மனிதன் கர்த்தருக்காக காத்திருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். 29, 30 பாருங்க. ஆண்டவரே உமது வார்த்தையின்படி, எல்லாபடி என்னபடி? வார்த்தையின்படி உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்துடனே போக விடுகிறேன். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும், என்ன மாதிரி கண்டா? பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. இவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது இந்த அறிவு. அப்ப பல குழந்தைகள் அங்க வந்திருக்கலாம்.
அன்னைக்கு குடிமதிப்பு எழுதும்படி எல்லாரும் வந்தாங்க. எல்லா குழந்தைகளும் புதுசா குழந்தைகள் வந்து என்ன பண்ணணும், குடிமதிப்பு எழுதும்படி அகஸ்திராயிட்டு அங்க வரணும். எல்லாரும் வந்து நோட் பண்ணணும், எல்லாரும் வந்து எழுதணும். ஆனா எல்லா பிள்ளைகளும் வந்துச்சு. ஆனா இயேசுதான் என்பதை எப்படி கண்டுகொண்டா? இவனுக்கு யார் வெளிப்படுத்தினது? கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு நம்மளுக்கு யார் வெளிப்படுத்தணும்? கர்த்தர் தான் நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியினால் வெளிப்பாட்டை கண்டுகொள்கிறான். பாருங்க, அந்த குழந்தையை தூக்கணும்னே சொல்றான். இதனாலதான் இனி வரைக்கும் என்ன பண்ணுகிறேன், காத்து கொண்டிருந்தேன். வேத வசனத்தின்படி இப்பொழுது என்னை உண்மை என்ன பண்ணேன், கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றாங்க. என்ன மாதிரி ஒரு இது பாருங்க. அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, வெளிப்படுத்துகிறார் இன்னார் என்பதை. அதுலயே பாருங்களேன், 36 வசனம். அங்க அண்ணாள் ஒருத்தவ இருக்கா, வெரி ஓல்டு லேடிய வந்து அவளுக்கும் அங்க நடக்குது. சொல்லிக்கிட்டே போலாம். கர்த்தர் ஒண்ணுன்னா வெளிப்படுத்துறாரு. இயேசு மெய்யான தேவன், மேசியா என்பதை வெளிப்படுத்தி கொண்டே போகிறார். அப்ப பாருங்க, இயேசு கேட்டார், இன்னொருத்தனை கேட்டார், என்னை யார் என்று மக்கள் சொல்றாங்கன்னு ஒரு தடவை கேட்டார் சீஷர்கள்ட்ட. அவங்க என்ன சொல்றாங்க, சிலர் மேசியாங்கிறாங்க, ஒரு சில பேர் இதுன்றாங்க, ஒரு சில அதிர்கசிக்கிறாங்க. ஆனா ஒரு சீஷன் அடையாளம் கண்டு கொண்டான். என்ன சொன்னா, நீதான் கிறிஸ்து அப்படின்னு பாருங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற இதா உனக்கு வெளிப்படுத்தினார். அப்ப வெளிப்பாடு நம்மளுக்கு என்ன பண்ணுகிறாரு, மேசியாவை அடையாளம் காண வைக்கிறது. எம்மாவூர் சீசர்கள் இருக்கிறாங்க பாருங்க. இயேசு அவருடைய பாருங்க, அவரோட கூட போனாரு, எல்லாத்தையும் பேசுறாரு, அவருடைய எல்லாவற்றையும் கேட்கிறாங்க. ஆனா இவர் தான் மேசியான்றத அடையாளங்கள் கொள்ள. அவர் அப்பம் பிக்கும் போது என்ன பண்றாரு, அந்த பிக்குதலை பார்த்துட்டு இவர்தான் இயேசு என்பதை கண்டு கொள்கிறார்கள். அப்ப இன்னும் தேவன் மக்களுக்கு பல வழிகளில் வெளிப்படுத்துகிறார். அவர் தேவன் என்பதை வெளிப்படுத்துகிறார். அப்ப புதிதாக வந்தவர்கள் சொல்றேன், ஆவியானவர் உங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறார். அவர் தான் வெளிப்படுத்த உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு இங்க இருந்து பிரசங்கம் பண்றேன்னா, இயேசு பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தியை போதிக்க உங்களை அவர் கொண்டு வந்திருக்கிறார். இல்லைன்னா ஏன்னா அவர் தான் என்ன பண்ண முடியும், வெளிப்படுத்த முடியும் உங்களுக்கு. அப்ப இன்னைக்கு நீங்க சாதாரணமா வந்தேன்றத நீங்க எண்ணிக்கொண்டிருக்கலாம். சரி, கிறிஸ்துமஸ்னால கூப்பிட்டாங்க, எங்க சொந்தக்காரங்க கூப்பிட்டாங்க வந்திருக்கலாம். இல்ல இல்ல இல்ல, அதுக்கு பின்னாடி மறைவான பிதா ஒருவர் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ஆவியானவர் கொண்டு வந்திருக்கிறார். அவரே உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார் கிறிஸ்துவை என்று. ஆமென். அப்ப பாருங்க, இங்கு வந்து கேட்பது முக்கியமான காரியம். தேவன் பேசுகிறார். தேவன் என்ன பண்ண முடியும், அவர்தான் எடுத்து காண்பிக்க முடியும். அது எங்க எடுத்து காண்பிக்க முடியும், இந்த நேரம்தான் முக்கியமானது. இந்த பிரசங்கம் தான் கிறிஸ்து யார் என்பதை அன்னைக்கு தேவன் வெளிப்படுத்தினார். இன்று இந்த பிரசங்கத்தின் மூலம் கர்த்தர் வெளிப்படுகிறார். ஆமென். பாருங்க, உள்ளே ஒரு சிலருக்கு உள்ள பரிசுத்த ஆவியானவர் தூண்டி கொண்டிருக்கலாம். ஒருவேளை இவர் தான் கிறிஸ்துவா இருப்பாரோ, ஒருவேளை இவர் தான் தேவனா இருப்பாரோ, அப்படி ஒரு தூண்டுதல் இருந்துச்சுன்னு நான் சொல்றேன், அதை பரிசுத்த ஆவியானவர் தான் பண்ணுகிறார். இது ஒரு மதம் மாறுவதற்காக அல்ல, இது ஒரு மதம் மாற்றம் கிடையாது. தேவன் தான் மக்களை இழுக்கிறார், நம்ம இழுக்க முடியாது. பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகர் தேவன் சபையிலே என்ன பண்ணுகிறார், கூட்டி சேர்க்கிறார். இன்னைக்கு உங்களை சேர்த்தது யாரு, நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். அப்ப பாருங்க, தேவன் தான் மக்களை இழுக்க முடியும். ஒருவர் பாருங்க, அவரே என்ன பண்ணுகிறார், மாற்றுகிறார், ஞானத்தை கொடுக்கிறாரு. கிறிஸ்து இன்னார் என்பது அறிவை என்ன பண்றார், அவரே வெளிப்படுத்துகிறார். தேவன் ஒரு மனிதனை இழுக்கும் போது யாரும் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. இதுதான் தேவன் பாருங்க. அப்ப நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை இவர்தான் என்பதை இன்னைக்கு வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு அவ பாருங்க தேடிக்கொண்டிருந்தா, யார் மெசியா வருவாரு, எனக்கு போதிப்பாரு, எனக்கு சொல்லுவார் என்பதை தேடிக்கொண்டிருந்தா. ஆனா முன்னாடி நின்றவர் தான் மேசியா என்பதை தெரியல. உடனே எடுத்து சொல்லுகிறாரு, நான் தான் மெசியா. அடுத்து நீங்க வாசித்து பார்க்கும் போது சொன்னீங்கன்னா, அக்செப்ட் பண்றா, ஜீசஸ் இஸ் மை லார்ட், அவர் தான் தேவன், அவர் தான் கடவுள் என்பதை அக்செப்ட் பண்றா. அவருடைய வாழ்க்கை என்ன ஆரம்பிக்கிறது, வேறு விதமாக மாற ஆரம்பிக்கிறது. அப்ப நான் சொல்லுகிறேன்,
நீங்க தேடிக்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை தேடுறீங்களா? என்னுடைய சமாதானமா இருக்கணும் அப்படின்னு தேடுறீங்களா? இவர்தான் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்னைக்கு ஸ்திரீயை போல பாருங்க, குழப்பத்தில் இருக்கலாம், ஒருவேளை பாருங்க பிரச்சனையில இருக்கலாம், கண்ணீர்ல இருக்கலாம், பண தேவையோடு இருக்கலாம், சொல்லி முடியாத வேதனையில இருக்கலாம், தேவைகள் பெரிதா இருக்கலாம். ஆனா அவர் உங்களுக்கு வெளிப்படுத்த திட்டமாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? போதிப்பார், உங்களை வழி நடத்துவார், எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு காண்பிப்பார். அவர் ஒருவரே உங்களுக்கு இன்னைக்கு தேவை. கிறிஸ்து இரட்சகர் இன்னைக்கு தேவையாய் இருக்கிறார். இப்ப எல்லா ஏக்கத்துக்கும் ஒருவரே, அவரே கிறிஸ்து. இன்னைக்கு ஏகி கொண்டிருக்கிறீங்களா? அதை மாற்றி அமைக்க கிறிஸ்துவால முடியும். அவருடைய வாழ்க்கை பாருங்க அந்த சிந்தனையா இருக்குது. அதனால கர்த்தர் கேட்டாரு, உன் புருஷனை கூட்டிட்டோம் அப்படின்னு. அவன் ஏற்கனவே 5, அடுத்த 6. பாருங்க, அது ஒரு சாதாரணமாக காரியம் இல்லை. நம்ம நினைக்கிறோம் 5 புருஷனை வச்சுட்டு 6ஆவது புருஷனோட இருக்கிறா, இவன் யாரு புருஷன் தெரியல. இல்லை, வேதத்தின்படி பார்த்தா இது ஒரு மகா ரகசியம். நான் இன்னொரு நாள் எடுக்கிறேன். சும்மா அதை என்னன்னா இவன் புருஷன் அறியனே அப்படின்னு சொல்ற 6ஆவது புருஷன் இருக்கிறான். இல்லை, இது எதற்கு அடையாளமா இருக்கிறது என்பதை இன்னொரு நாள் எடுக்கிறேன். சும்மா சாதாரணமான காரியம் இல்லை, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவர்கிட்ட கேட்கும் போது அந்த சிந்தனையா இருக்குது அவ வாழ்க்கை. ஏற்கனவே 5 கல்யாணம், பாவம் என்ன நடந்துச்சுன்னு தெரியும் வாழ்க்கையில. நம்ம ஈஸியா சொல்ற பாருங்க, 5ஆவது கட்டி 6ஆவது வரை கட்டுறா பாருங்க. எப்படிப்பட்ட ஆளா இருப்பா? வாசிக்கிறவன் திட்டலாம், நம்மளே வாசிக்கும் போது என்ன நினைப்போம்? சே நான் பொண்ணு. ஆனா சமாளிகள் அப்படிலாம் இருக்க முடியாது பாருங்க. 1க்கு 2க்கு 3 பட்சம் அந்த காலகட்டங்கள் வேறு விதமான காலகட்டங்கள். இப்ப இவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? அதனாலதான் இவ தன்னுடைய வாழ்க்கைய என்ன வாழ்க்கை என்பதை குழம்பி தவித்திருக்கிற காலகட்டங்கள்ல அவளுக்கு ஒன்று தெரியுது. சரி, மேசியா வருவார், எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார் என்பதை அறிந்திருந்தனாலதான் இவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா மேசியா வந்தது கூட தெரியாம. இன்னைக்கு நம்ம அப்படி இருக்க கூட பாருங்க. இன்னைக்கு குழப்பம் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், பண தேவை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா மேசியா வந்திருக்கிறார் என்பது உண்மை, மாற்றி அமைப்பார் என்பதும் உண்மையிலும் உண்மை. அந்த ஸ்ரீ பாருங்க தேடி போகல, இன்னொன்னு அவரே தேடி வந்தார். இன்னைக்கு உங்களை தேடி அவர் தான் வந்திருக்கார். குழப்பத்தில் இருக்கிறீங்களா? கஷ்டத்தில் இருக்கிறீங்களா? ஏதோ புரியாத மாதிரியே இருக்குதா? உலகம் புரியாத மாதிரி இருக்குதா? வேலையில புரியாத மாதிரி கஷ்டங்கள் இருக்குதா? எதுக்கு இந்த பாடு? எதுக்கு இந்த உலகத்தில் ஆண்டவர் படைச்சிங்க விட்டார் என்னைய? எல்லாவற்றிற்கும் உண்டான நோக்கத்தை அவரே வெளிப்படுத்தி காண்பித்தார். அதனாலதான் இவன் தேடி போகல, அவரே தேடி வந்தார். அவரை நேசிக்கிறார், மாற்ற முயல்கிறார். பாருங்க, கேலி பொருளாக இருக்கிற ஸ்திரீயை மாற்றி ஒரு காட்சி பொருளாக அவளை மாற்றி அமைக்கிறார் அவருடைய வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேர் உங்களை கேலி செய்யலாம், கிண்டல் செய்யலாம், ஆனா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க அவரால் முடியும். 2026 கிறிஸ்து பிறந்தது நிமித்தம் மாற்றி அமைப்பார் அவருடைய வாழ்க்கையை. யாரெல்லாம் ஏராளமா பேசுனாங்களோ, இதெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ, இதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னாங்களோ, இன்று கிறிஸ்து மேசியா என்னும் நபர் உங்க கூட வந்து மாற்றி கொடுப்பார். அவருடைய பிரச்சனையை பாருங்க, அது ரொம்ப முக்கியமா இருக்கு. அவ பிரச்சனையை பாருங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். 5 வருஷம் இருந்தா 6ஆம் வருஷம் அப்படின்னு கத்த போதிக்கிறாரு. அதனால இல்ல, மேசியா எனக்கு சொல்லுவாரு. ஆனா அவர் வெளிப்படுத்தின உடனே வழக்க முடியுங்க, வெளிப்படுத்தின உடனே மேசியா நான் தான் வெளிப்படுத்தின உடனே இவன் என்ன பண்றா? ஏற்றுக்கொள்ளுகிறாள். அவள் மேசியாவை ஏற்றுக்கொள்ளுகிறாள். பிரச்சனை மாறுகிறது. ரொம்ப முக்கியம் பாருங்க, இதான் முக்கியம். கன்க்ளூஷன் வருவோம். ஏற்றுக்கொண்டா தான் வாழ்க்கை மாறும். அதான் முக்கியம் பாருங்க. அப்ப நாமும் நம்மளை சமிட் பண்ணும் பொழுதுதான் எல்லா பிரச்சனையும் மாறாது. கர்த்தர் வெளிப்படுத்தினாரு, அவனுக்கு வெளிப்பாட்டா மாறிடுச்சு. இப்ப யாரு ரிசீவ் பண்ணணும்? இவ அழைக்கிறா பாருங்க. ஆண்டவரே நீர்தான், நீர் வாரும் என் உள்ளத்துல சொல்லும்போது அவருடைய பிரச்சனை மாறும். இன்னைக்கும் கிறிஸ்து அதுக்காகத்தான் வந்திருக்கிறார். அவர் பிறந்தது யாருக்காக? இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இன்னைக்கு நற்செய்தி மாதிரி உங்க வாழ்க்கை இல்லாம இருக்கலாம், ஆனா கிறிஸ்து நற்செய்தியா இருக்கிறார். இவரை உள்ளத்துல அழைச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மாறும். பீட தொலையும், தரித்திர ஒளியும், நடக்காத காரியங்கள் நடக்கும். மனுஷர்கள் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் உங்களை ஏற்றி என்ன பண்ணுவார்? அழகு பார்ப்பார். அப்பேற்பட்ட தேவன் தான் இந்த மெசியா. பாருங்க, அவரே வெளிப்படுத்த விரும்புகிறார்
தனி மனிதனின் வாழ்க்கையில் அவரே தேடுகிறார் பாருங்க. பிதா வெயிட் பண்ணுகிறார். நம்ம வேதத்தில் வாசிச்சோம்ல, ஜெபத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு? பிதா வெயிட் பண்றாரு. இன்னைக்கு கிறிஸ்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாருக்காக? உங்களை சந்திப்பதற்கு. இதுதான் கிறிஸ்துமஸ். அவர் உங்களை தேடி வந்தார், உங்களுக்காக வந்தார், உங்களுக்காகவே வந்தார். இதுதான் கிறிஸ்துமஸ். அன்னைக்கு இவர் தேடி போல, இவர் தேடி போய் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்ததும் இல்லை, எல்லா ஞானங்களால் நிரப்பி பின்னாடி பாருங்க இவர் நிறைய ஊழியம் செய்கிறார் என்று வேதம் போதிக்கிறது. அப்ப நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு உங்களுடைய ஹார்ட்டையும் ஓபன் பண்ணுங்க. இதோ வாசப்படி நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கலாம், இவளும் கிறிஸ்தவன் தான், ஆனால் மேசியா என்பதை உள்ள அங்கீகரிக்கல. இன்னைக்கு மேசியாவை உள்ள அங்கீகரித்தால் தான் வாழ்க்கை மாறும். கிறிஸ்தவர்களா இருக்கலாம், கிறிஸ்துவ அல்லாதவர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி. நீங்க யங்ஸ்டரா இருக்கலாம், உங்க வாழ்க்கை மாறணும் அப்படின்னா, உங்க வாழ்க்கை பிரதிபலிக்கணும் அப்படின்னா, நீங்க தொட்ட காரியம் வழங்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா, மேசியா ரொம்ப முக்கியம். கிறிஸ்து என்னும் ரட்சகர் ரொம்ப முக்கியம். நான் சொல்றேன், ஹார்ட்டை ஓபன் பண்ணுங்க. அன்னைக்கு அவர் சப்மிட் பண்ண பாருங்க. ஆமா, தப்பு பண்ணேன், எல்லாவற்றையும் நடந்துச்சு, ஆனா இப்ப நான் என்ன பண்றேன்? சரண்டர் அப்படின்னா வாழ்க்கை மாறுகிறது. ஸோ சப்மிட் பண்ணும் பொழுது எல்லா பிரச்சனையும் மாறுகிறது. அவரே வெளிப்படுத்த விரும்புகிறார், உடனே வெளிப்படுத்துவார். நீங்க யாரு, கிறிஸ்துவுகள் என்னவா இருக்கிறீங்க, ஒன்னொன்னா அப்ப வெளிப்படுத்துவார் பாருங்க. இப்ப தனி மனிதன் வாழ்க்கையில் அவரே தேடுகிறார், பிதா வெயிட் பண்ணுகிறாரு. வந்தவர்கள் எல்லாம் பாருங்க ஓப்பனா அவர் உள்ளத்துல வராங்க, ஹார்ட்டை ஓப்பன் பண்றாங்க. அவர் கேட்டால் அவர் உங்க வாழ்க்கையின் காரியங்களை மாற்றுவார். தேவையானது ஒன்றே, கிறிஸ்து, அவரே போதும். அவர் உங்களை என்கவுண்டர் பண்ண விரும்புகிறார். என்கவுண்டர் என்ன? நேருக்கு நேராக சந்திப்பு. அதை என்கவுண்டர். உங்களை சந்திக்க இப்போ அவர் ரெடியா இருக்கிறார். நீங்க என்ன பண்ணணும்? ஓப்பன் ஹார்ட் பண்ணுங்க. ஹார்ட்டை ஓப்பன் பண்ணுங்க, திறந்து கொடுங்க. ஆண்டவரே உள்ளத்துல வாருங்க. இதனால் வரைக்கும் நடந்த போராட்டங்கள், பிரச்சனைக்கெல்லாம் முடிவு வரட்டும். எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க உம்மால் முடியும். அதனால அவர் சொன்னா, மேசியா வரும் பொழுது எல்லாத்தையும் மாற்றுவார். இவர் தான் அந்த மேசியா. இன்னைக்கு அவர் பிறந்திருக்கிறார். சொன்ன வார்த்தை அப்படியே பிறந்து இன்னைக்கு முடிவையும் காண்பித்திருக்கிறார். நான் சொல்றேன், ரிசீவ் பண்ணுங்க இந்த கடவுளை. நான் சொல்லுகிறேன், இரட்சகரை அங்கீகரியுங்கள். அவரே உங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார்.